உடைங்கிறது ஒருத்தருடைய சுயமரியாதை தொடர்பானது. ஆள் பாதி ஆடை பாதிங்கிற பழமொழியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவ்வளவு சிறப்பு பொருந்திய ஆடைய காலங்காலமா பாரம்பரியமா தயாரிச்சுட்டு வந்தவங்க தான் நெசவாளர்கள். தொழில் புரட்சி ஏற்பட்டதுக்கு அப்புறம் நிறைய இயந்திரங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த துறை நெசவு தொழில்ங்கிறது லாபம் ஈற்ற ஒரு பெரிய வணிகமா மாறி இருக்குது. இந்த காலகட்டங்கள்ல நெசவாளர்களோட வாழ்க்கை தரம் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர் பகுதிகளுக்கு பயணம் செய்ய போறோம். ஆதி மனுஷங்க பருவநிலை மாற்றத்திலிருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்கு உடை உடுத்த தொடங்கினாங்க. இன்னைக்கு உடைங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலாவும் இருக்குது. ஆதி காலம் தொட்டு மனித இனத்தோட உடை தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு வர்றவங்க தான் நெசவாளர்கள். அவங்கள பத்தி நிறைய வரலாறு மற்றும் இலக்கிய குறிப்புகள் இருக்குது. தேவாங்க புராணம்ங்கிற ஒரு புராணம் காவியம் இருக்குது. அந்த காவியத்தில் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் உடை தேவையாக இருக்கும்போது தேவாங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வச்சுட்டு அந்த நாபி கவனத்திலேருந்து வர்ற தாமரை இதழ்களை வச்சுட்டு ஆடைகள் தயாரித்து எல்லோரும் கொடுத்தா ஒரு வரலாறு இருக்குது. அப்புறம் அதுக்கு அவங்களுக்கு பின்னால் ஒரு குலதெய்வமான சவுண்டியம்மன் அரக்கர்களை அழித்து அந்த ரத்தத்தில் அந்த துணியையும் பஞ்சையும் நூலையும் நினச்சி அதை பல வர்ணங்கள் பண்ணது மாதிரி தேவாங்க புராணத்தில் இருக்குது. இவர் சுப்பிரமணி, இப்ப 63 வயசு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில பாரம்பரியமா தறியோற்ற நெசவாளர் குடும்பத்துல பிறந்தவர். மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து தரணுமாங்கிற மாதிரி சின்ன வயசுல தறியோட்ட கத்துக்கிட்டாரு. ஒரு காலத்துல கைத்தறி கொடுத்த வருமானத்துல வசதியா வாழ்ந்த இவரோட குடும்பம் இன்னைக்கு உதவிக்கரம் கேட்டு நிக்குது. நான் 43 வருஷமா தேர்ந்தெடுச்சிட்டு இருக்கிறேன். அப்போதைக்கு இருந்த வருமானம் விலைவாசிக்கு அதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதில் எங்கள் குடும்பத்தில் ஒரு 3-4 கல்யாணம் கூட ஒட்டுக்கா பண்ணோம், வரிசையாக பண்ணோம். ஆனால் நாளாக இப்போது இந்த 2015 விலைவாசியெல்லாம் ரொம்ப அதிகமாகி போச்சு. விலைவாசி அதிகமானதுனால நாம் சம்பாதிக்கிறது நான் 750 ரூபாய்க்கு ஒரு பிட்டு நைஸாக 750 ரூபாய் எனக்கு. நான் வாரம் 2 பிட்டு நெய்வேன். எனக்கு இதில் முழங்கால் வலி வேறு. அதை வச்சுக்கிட்டே நான் நெய்வேன். ஏதாவது பண்டிகை வந்தா குழந்தைங்களுக்கு புத்தாடை உடுத்தி அழகு பார்க்குறோம். ஆனா ஊருக்கு உடை உடுத்தி பார்க்குற நெசவாளர்கள் தங்களோட குழந்தைங்களுக்கு புது உடை வாங்க முடியாத வறுமையில இருக்கிறதா சொல்றாரு நக்கீரன். வறுமை நிலை காரணமா தன்னோட மகன் மௌலீஸ்வரன் 10ஆம் வகுப்பு முடிச்சதும் கைத்தறி ஓட்டுற வேலைக்கு அனுப்புற நிலைமை ஏற்பட்டுருச்சுன்னு சொல்றாரு. பணம் போடுற முதலாளிங்க சம்பாரிச்சு தான் இருக்கிறாங்க, மாடி மேலே மாடி கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் கீழ் மட்டத்தில் போயிட்டே தான் இருக்கிறேன். எங்களை வச்சு சம்பாதிக்கிறாங்க, பொழைக்கிறாங்க, என்ன பண்ணுறது? நெசவாளர் குடும்ப குழந்தைங்களுக்கு தறி சத்தம் தான் தாலாட்டு. விளையாடுறதுக்கு பொம்மைங்களுக்கு பதிலா கலரான நூல்கண்டுகளும் துணிக்கட்டுகளும் வீடு முழுக்க நிறைஞ்சு கிடக்கும். எப்ப கைத்தறியில கால் எட்டுதோ நெசவாளர் வீட்டு குழந்தைகள் பெரும்பாலும் படிப்பை விட்டுருவாங்க. அப்படி ரொம்ப ஆசைப்பட்டு கைத்தறிய நேசிச்சு பழகுனவர் தான் இந்த ராஜா. இப்போ காலம் மாறிட்டு இருக்கும்போது வருமானம்லாம் கம்மியாக தான் இருக்குது. நிறைய பசங்க கார் வாங்குறாங்க, பைக் வாங்குறாங்க. அப்போலாம் அதெல்லாம் எங்களால் முடியறது இல்லை. ஏதோ இப்போ இருக்கிறது என்ன மீதி இருக்குன்னு, கைத்தறியில் மீதி இருக்குன்னு கௌரவம் தான் இப்போ மீதியாக இருக்குது. ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிற பெரிய ஆசை தன்னோட குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு எதையாவது சேர்த்தி வைக்கணுங்கிறது தான். ஆனா நெசவு தொழிலை பொறுத்த வரைக்கும் நாள் முழுக்க வேலை பார்த்தாலும் அடுத்த தலைமுறைக்கு இல்ல, அடுத்த வாரத்துக்கு கூட சேர்த்தி வைக்க எதுவும் மிஞ்சறதில்ல. நான் 15 வயசுல படிக்காம கூட இந்த தொழிலுக்கு தான் வந்தோம். இந்த தொழிலில் இந்த 20-30 வருஷமா இதுலேயே இருக்கிறோம். இப்போ போய் எங்களால் வேற எந்த தொழிலும் செய்ய முடியாது. எங்களுக்கு தெரிஞ்சது இந்த ஒரு தொழில் தான். அதுவும் இல்லாமல் இந்த தொழில் தான் எங்களுக்கு பிடிச்சிது. வேறு எங்கேயும் போய் எனக்கு வேலை செய்ய முடியல. என் ஃப்ரெண்டுங்கள்லாம் இந்த தொழில் ரொம்ப நெளிஞ்சு போச்சு, என்னால் முடியாது. நிறைய பேர் அவங்க ஒரு வேலையை தேடின்னு போயிடுறாங்க. ஆனால் என்னால் போக முடியல. ஃபேமிலியில் இந்த தொழில் தான் நம்மளுக்கு ரொம்ப நாளாக எங்கள் அப்பா தாத்தா எல்லாருமே எனக்கு இந்த தொழில் தான் செய்யிருந்தாங்க. நாங்களும் இதில் தான் செய்யணுங்கிறோம். இப்போ போய் வேறு ஒரு இடத்துல என்னால் வேற ஒரு தொழில் புதுசாக கற்றுக்குன்னு செய்ய முடியாது. காலம் மாறிடுச்சுன்னு நவீன வாழ்க்கை துரத்துற திசைக்கு ஓடாம தொழிலை தெய்வமா மதிக்கிற மக்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்யறாங்க. இவங்க தொடர்ந்து பாரம்பரிய தொழிலான நெசவு தொழில ஈடுபட்டுட்டு இருக்கிறதுக்கு சொல்ற காரணங்கள் ரொம்ப நியாயமா இருக்கு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எங்களோட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா என்னோட இந்த தொழில் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் தொழில் செய்யறதுக்கு இங்கே ஆளுங்க குறைஞ்சி தான் வருதே தவிர அதிகப்படியாக செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா காலத்தில் செய்ய சொல்ல வந்து இந்த வீட்டிலே வந்து 10 தறி போட்டு வச்சுருந்தோம். இன்றைக்கி இந்த ஒரே ஒரு தறி தான் நெய்கிறோம். ஏன்னு கேட்டால் இதுக்கு வருமானம் குறைய ஆளுங்களும் குறைஞ்சி போச்சு. இப்போ வாட்டு போகிறதுக்கு ஒரு ஆள், பட்டுக்கிறதுக்கு ஒரு ஆள், பட்டு இழைக்கிறதுக்கு ஒரு ஆள், தாத்திரிக்கிறதுக்கு ஒரு ஆள், எல்லாத்துக்கும் ஒரு ஆள் 2 பேர் கூட இருந்தால் தான் செய்ய முடியும். ஏன் ஒண்டியால் இந்த தொழில் செய்ய முடியாது. வயதான நெசவு தொழிலாளிங்களுக்கு தன்னோட கடைசி காலத்துல கூட சுயமா சம்பாதிக்கிற வழி இருந்துச்சு. அச்சு பிணைக்கிற அந்த வேலைக்கு கூட இப்போ இயந்திரம் வந்துருச்சு. பாரம்பரியமான இந்த தொழில்ல நவீனம் நுழைஞ்சுது. மனுஷனோட உழைப்பை குறைக்கிற மிஷின்னு பலரும் வரவேற்றாங்க. ஆனா கால ஓட்டத்துல மனுஷனையே குறைச்சி எடை போடுற இயந்திரங்களா இந்த மிஷின்கள் மாறிடுச்சுன்னு அனுபவ வார்த்தைகளை உதிர்க்கிறாரு ராஜுங்கிற இந்த வயதான தொழிலாளி. இப்போ மெஷின் வந்துடும்போது வந்து இந்த அச்சுப்பணிக்கிற தொழிலாளிகள் பாதிக்கப்படுறாங்க. குமாரமலை சுற்றுவட்டாரத்தில் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 600-700 குடும்பங்கள் இருக்குங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு 3-4 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இன்னைக்கு பட்டினி கிடக்கிற சூழ்நிலை ஆகிப்போச்சுங்க. அறிவியல்ங்கிறது மனிதனோட வாழ்க்கை தரத்தை, வாழும் காலத்தை இன்னும் ரசிச்சு வாழ உதவியா இருக்கணும். ஆனா நெசவுத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த அறிவியல் மனிதர்களை கட்டாயமா தொழிலிருந்து வெளியேற்றுற வேலையை தான் செஞ்சிருக்கு. தங்களோட பாரம்பரிய தொழிலை விட்டு கொடுக்க முடியாம இன்னும் அதிலேயே ஊறி நிக்கிற லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் கடுமையான சிக்கலை தான் சந்திக்கிறாங்க. அவங்க தினசரி வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. நல்லா இருக்கு.